ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட மதகத ராஜா திரைப்படத்தோட எஃப்டிஎஃப்எஸ் ரிவ்யூ வந்து இப்போ வந்து ஆஃபிஷியலாக வெளியே வந்திருக்குங்க. இந்த ஒரு விஷயம் வந்து இப்போ வந்து இன்டர்நெட்டில் ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி அந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட விஷால் ஃபேன்ஸும் சரி, ஸோ எல்லா தமிழக மக்களும் சரி, கிட்டத்தட்ட வந்து மதகத ராஜாவுக்கு அப்பயே வந்து செம்ம வெயிட்டிங் கொடுத்தாங்க. ஏன்னா வந்து அதற்கு முக்கியமான காரணம் மை டியர் லவ்வர் அப்படின்ற ஒரு பாடல் வந்து அந்த காலத்துலேயே செம்ம ட்ரெண்டாக போச்சு. ஆனால் வந்து இப்போ வந்து கிட்டத்தட்ட 12 வருடம் கழித்து வந்து இன்றைக்கி வந்து நம்மளோட மதகத ராஜா திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்குங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து ரசிகர்களால் ரொம்ப பெருசாக கொண்டாடப்படுது. ஸோ லேட்டஸ்ட்டாக வந்து திரைப்படங்களுக்கு எவ்வளோ ஆதரவு கிடைக்குதோ அதே அளவுக்கு ஆதரவு வந்து ஏன் எக்ஸ்ட்ரா ஒரு ஆதரவு கூட வந்து நம்மளோட மதகத ராஜா திரைப்படத்துக்கு வந்து கிடைச்சிக்கிட்டு இருக்குது. இப்போ வந்து நம்மளோட எஃப்டிஎஃப்எஸ் ரிவ்யூ பிரகாரம் பார்த்தா வந்து மதகத ராஜா வந்து லாஜிக் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லாஜிக் கூட பார்த்தீங்கன்னா வந்து ரசிகர்களுக்கு நிறைய விஷயங்கள் புரியாது. ஸோ நிறைய இடத்துல காமெடி சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்ட்டு நியூஸ் கிடச்சிருக்கு. ஸோ அந்த வேறு லெவலில் ஆஸ் யூஷுவல் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காராம். ஸோ ஒரு சுந்தர் சி படம் மாரி தான் முழுக்க முழுக்க இருக்க ஒரு கலகலப்பு 2 இந்த மாரி திரைப்படங்கள்லாம் எப்படி இருக்குமோ அதேமாரி தான் மதகத ராஜாவும் இருக்குது. ஸோ ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் அப்படின்னு சொல்கிறாங்க. குடும்பமாக போனால் நல்லா சிரிச்சுட்டு வரலாம் அப்படின்றத வந்து இப்போ வந்து நியூஸ் கிடச்சிருக்கு. இந்த ஒரு விஷயம் வந்து இப்போ வந்து இன்டர்நெட்டில் ரொம்ப